இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலான்னா jQuery மவுஸ் ஈவெண்ட்ஸில் ஹோவர் மெத்தட் பற்றி பார்ப்போம். ஸோ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த டெமோ பார்க்கலாம். ஹோவர் அப்படிங்கிறது உங்களுக்கு மவுஸ் மேலே வைக்கும்போது இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மவுஸில் வைக்கும்போது ஏதாவது ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்டோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுமோ கலர் மாற்றுறதோ அந்த மாதிரி தான்ங்கிறது ஹோவர். ஸோ அந்த மவுஸிங் ஈவெண்ட்டுங்கிறது அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மேலே நம்ம வைக்கும்போது ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். 3.html கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஐ வில் லோட் த HTML டாக்குமெண்ட். இப்போ இதுக்கு ஒரு டைட்டில் டெமோ ஆஃப் jQuery மவுஸ் ஈவெண்ட்ஸ். இது ஹோவர் ஈவெண்ட் ஓகேங்களா. ரைட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் சில கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா, C++, Kotlin, இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கூட இருக்குது. ஸோ இந்த மவுஸை நம்ம மேலே வைக்கும்போது ஏதோ ஒரு எஃபெக்ட் ஒன்று மாற்றுற மாதிரி பண்ணலாம், ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் src இஸ் ஈக்குவல் டு நம்ம jQuery.js. ஓகேங்களா. ரைட். இப்போ நம்ம கஸ்டம் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு ஒரு ஃபங்க்ஷன் வாட் ஹேஸ் டு பி டன். நான் இப்படி கொடுக்குறேன். டாலர் நம்ம li இந்த லிஸ்ட்டு டாட் அந்த லிஸ்ட் மேலே தான் நம்ம வைப்போம் கர்சரை. ஸோ இது ஈச் ஒன் இஸ் li. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4, லிஸ்ட் 5, லிஸ்ட் 6. ஓகே. டாட் ஹோவர் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். கரண்ட் ஆப்ஜெக்ட் நான் எது மேலே கர்சர் வைக்கிறேனோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா அது கூட அப்பண்ட் ஆகணும். என்ன அப்பண்ட் ஆகணும்னா சும்மா ஸ்டார் அப்படி நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒன்றும் பண்ணல. li அது மேலே ஹாவர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எது மேலே நான் கர்சர் மேலே வைக்கிறேனோ அதோட அப்பண்ட் அது ஏற்கனவே என்ன இருக்குதோ அது கூட இந்த லைனை ஆட் பண்ணிக்கணும், இந்த ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். li ஓகேங்களா. ஸோ ஆல் த 4 இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா. அதான் கர்சர் நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரிக்ஸும் உங்களுக்கு மேலே ஃபாலோ ஆகுது. ஸோ நான் மேலே வைக்கும்போது அப்படியே ஆட் ஆகிட்டே வருது. ஓகேங்களா. ரைட். ஓகேங்களா. இது மவுஸ் ஹோவர். ஓகே, ஒரு எஃபெக்ட் நடக்குது.
இதை கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா கமா இன்னொரு மெத்தடை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அது கூட என்ன ஆகணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஜாவா வச்ச பிறகு C++க்கு வரும்போது ஜாவாவோடது இரேஸ் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே இதுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுக்குறேன். ஏதோ ஒரு டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த போல்ட் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? யூ கேன் கிவ் இன் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இஷ்யூ. ஸோ இந்த போல்ட் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா ஐ கேன் கெட் த நேம் ஆஃப் தட் பிளேஸ். அந்த டேக் என்ன இருக்கோ அந்த டேகை வந்து என்ன பண்ணணுங்கிறது அதான். ஸோ டாலர் திஸ் என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் பண்ணி ஃபைண்ட் என்ன பண்ணுறேன்னா பி டாட் த போல்டு அந்த டேக்கோட லாஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் செலக்டர் பி டாட் லாஸ்ட் செலக்டர் வந்து வில் ரிமூவ் இட் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறோம். அதை சர்ச் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ நான் வந்து இந்த லாஸ்ட் என்ன ஆக்குறதோ அதை நம்ம ரிமூவ் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்படி வரும்போது இதுக்கு நான் 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து கமா பி கோலன் சப்போஸ் டு பி, அதான் அந்த சின்டெக்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கோலன் இந்த /b ஒரு மிஸ்டேக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டு. ஸோ அந்த ஹோவர் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் உங்களுக்கு மாறுது. ஸோ இது ஒரு டெமோ ஆஃப் ஹோவர் மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் ரிமூவ் பண்ணிகிட்டே வருது. ஓகேங்களா?